ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காலகட்டத்தில் பல பேர் கடனாளியாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் அனாவசியமான செலவை அத்தியாவசியமான செலவாக மாற்றிக்கிட்டு அவங்க செலவு பண்ணுறதுனால தான். ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணுறதுனால அவங்க கையில் சேமிப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது. திடீர்னு ஒரு அவசர செலவு அப்படின்னு வரும்போது நம்ம ஒருத்தங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமையில் போய் நின்றுடுறோம். ஸோ நம்ம எந்தெந்த வகையில் செலவீனங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டு காய்கறிகள் வாங்குவதற்கான செலவை குறைத்து பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டம் போட்டாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை வீட்டிலே உற்பத்தி செய்ய பாருங்கள். எல்லாருமே மினிமம் 1/2 கிலோ கத்திரிக்காயாவது நம்ம வாரத்தில் வாங்குவோம். ஸோ 2 கத்திரிக்காய் செடி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த 1/2 கிலோவுக்கு மேலேயே உங்களுக்கு கத்திரிக்காய் கிடச்சிரும். ஸோ நீங்கள் மினிமம் 25 ருபீஸ் இதனால் மிச்சப்படுத்திடலாம். அடுத்து கருவேப்பிலை. ஸோ நம்ம வாரமான மினிமம் 10 ருபீஸ்க்காவது நம்ம கருவேப்பிலை வாங்கிடுவோம். நீங்கள் வீட்டிலே வளர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நினச்ச நேரத்துலையும் எடுத்து போட்டுக்கலாம், பணமும் மிச்சம். அடுத்து புதினா, பிரண்டை, தூதுவளை. ஸோ நம்ம மினிமம் வாரத்தில் ஒரு 3 துவையலாவது பண்ணிவிடுவோம். ஸோ துவையலுக்கு நீங்கள் புதினா, பிரண்டை, தூதுவளை, வல்லாரை இந்த மாதிரி செடிகளை நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே வளர்த்திக்கலாம். இதுக்கு நீங்கள் அதிகமாக டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, இடமும் நம்மளுக்கு நிறையா தேவைப்படாது. சின்ன இடத்துலையே நீங்கள் இதை எல்லாமே வளர்த்திடலாம். அதே மாதிரி இது எல்லா இடத்துலையுமே இந்த 4 கீரையுமே வளரும். அடுத்து நம்ம மேராக்காய். நீங்கள் ஒரே ஒரு மேராக்காய் செடி வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 குடும்பமாவது வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய காய்கள் வைக்கும். ஸோ நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு மேராக்காய் செடியாவது வச்சுடுங்க. உங்களுக்கு இது எங்கே வாங்கணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் வாங்குகிற மேராக்காயிலேயே அந்த விதை அடிபடாத மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விதையை அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 நாளில் அதுவே லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை ஒரு தொட்டியில் மண்ணை நிரப்பி அதில் வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டாவே போதும். சூப்பராக ஒவ்வொரு இனுக்குலேயுமே இது ஒவ்வொரு காய் வைக்குதுங்க. நீங்கள் இதை சட்னியாகவும் செஞ்சுக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுண்டைக்காய் செடி நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த சுண்டைக்காய் செடி இருந்துச்சுன்னா சுண்டைக்காய் வச்சுட்டு நம்ம புளிக்குழம்பு வச்சுக்கலாம். ஒரு செடி இருந்தால் போதும், ஒரு 20 பேர் கூட இந்த காய்களை யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய காய்க்கும். அடுத்து கீரையில் முருங்கைக்கீரை மரம் கண்டிப்பாக வைங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் சின்டெக்ஸ் தண்ணி எங்கே நம்பி விழுதோ, உங்கள் தொட்டியில் தண்ணி எங்கே நம்பி கீழே விழுதோ அந்த இடத்துல ஒரு முருங்கைக்கீரை கோல் கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு வாட்டி உங்களுக்கு முருங்கைக்கீரை நிறைய வதன்னு கிடக்கும். அந்தளவுக்கு நல்லா கொழுன்னு தளைஞ்சு வந்துடும். ஸோ கடையில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பிடி முருங்கைக்கீரை மினிமம் 15 ரூபா கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வீட்லேயே எந்த ஒரு மருந்துமே தெளிக்காமல் கீரையை இந்த மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிடி பிரண்டை 15 ரூபா, அதில் ஒரு 15 துண்டு தான் இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே பிரண்டை போட்டு சட்னி செய்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் வைக்க வேண்டியது பாவக்காய் செடி 2, கொத்தாவரங்காய் செடி 4, அவரைக்காய் செடி 2. ஸோ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 பாவக்காய் செடி இருந்தால் போதும், ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு வாட்டி பொரியல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 அவரைக்காய் செடி இருந்தால் போதும், 4 கொத்தாவரங்காய் செடி இருந்தால் போதும். அடுத்து 2 தக்காளி செடி வைங்க. அதே மாதிரி 4 மிளகாய் செடி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாக பச்சை மிளகாய் அப்படிங்கிறது வாங்குற வேண்டிய தேவையே இருக்காது. தக்காளி நம்ம இந்த பருப்புக்கு ரசத்துக்கு போடுறதுக்கு இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா தக்காளி மட்டும் மேபி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வாங்குகிற இஞ்சிலேயே நல்லா முளைக்கூர்ன இஞ்சியை ஒரு தொட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. அதுவே நல்லா பெருசாக கை அகலமாக உங்களுக்கு இஞ்சி அதுலேயே பெருசாகி கிழங்கு மாதிரி கிடைக்கும். நம்ம மஞ்சள் மாதிரி அதுலேயே சைடாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வச்சு எடுத்து பழகிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக இஞ்சி வெளியே வாங்க மாட்டீங்க. அடுத்து நம்ம சோம்பு மிக குறைவாக தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நீங்கள் ஒரு 20 சோம்பை எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வர சோம்பு விதைகளே வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாகவே சோம்பு அப்படிங்கிறதே வாங்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா நிறையாவே வரும். அதே மாதிரி நீங்கள் பருப்பு வடை செய்யும்போது இந்த சோம்பு கீரையும் போட்டிங்க அப்படின்னா இன்னும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சோம்பும் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தண்ணி உழுகிற இடத்துல உங்களோட முருங்கைக்கீரைக்கு பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சஞ்செடியை நட்டு வச்சுருங்க. எலுமிச்சம்பழமும் நம்ம கடையில் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. அடுத்து இது போக இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொய்யா மரம் 2 சப்போட்டா செடி வைங்க. இது பழமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பழத்தில் இருக்கிற சத்துக்கள் வந்து மிக அதிகம். ஸோ மறக்காமல் இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கொய்யா மரம் 2 சப்போட்டா செடி வைங்க. அடுத்து பப்பாளி மரம், இது எந்த இடத்துல நட்டுனாலுமே வந்துடும். ஸோ இப்போ கடையிலேயே மினிமம் 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் ஒரு காய்க்கு வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா 2 பப்பாளி செடியும் நட்டு வச்சுடுங்க. அடுத்து தென்னை மரம். ஸோ 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 2 தென்னை மரம் இருந்தால் போதும். 1.5 நாளைக்கு ஒரு தேங்காய் வீதம் நீங்கள் ஒரு மரத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 தென்னை மரம் இருந்துச்சுன்னா 3 நாளில் உங்களுக்கு 2 தேங்காய் கிடைக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. இந்த தென்னை மரத்தை எங்கே வைக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கழுவுற தண்ணி, குளிக்கிற தண்ணி, துவைக்கிற தண்ணி, இந்த 3 தண்ணியும் போகிற இடத்துல 2 தென்னை மரம் மட்டும் வைங்க. உங்களுக்கு தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கடையில் தேங்காய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செடிகளை வளர்த்துனீங்க அப்படின்னா டெய்லியும் நீங்கள் மினிமம் 50 ரூபா மிச்சம் படுத்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டத்தை ஆரம்பிங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த விதத்தில் நம்ம செலவினங்களை குறைக்கலாம், பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.